ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த டெலிவரி ஜாப் பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல பேசப்படுதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 100 நாள் சேலஞ்சு, 200 நாள் சேலஞ்சுன்னு சொல்லி இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளார ரூ. 1,00,000 நான் சம்பாதிக்க போறேன். அந்த டெலிவரி ஜாப் மூலியமாவே. ஸோ இந்த அமௌண்ட்ட வச்சு நான் வந்து இது வாங்க போறேன், பைக் வாங்க போறேன், ஃபோன் வாங்க போறேன், இல்ல அப்படின்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வீடியோ போடுறத என்னால பார்க்க முடியுது. ஏன் இப்ப மெயினா பேசுறேன் அப்படின்னா, சைனாவ சேர்ந்த ஒருத்தர் வந்து அழுதுட்டே ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதாவது நான் வந்து என்னோட ஸ்கில்ல நான் வளர்த்துக்கல, நான் ஒழுங்கா படிக்கல. அதனால டெலிவரி ஜாப்ல நான் டெய்லி 10 மணி நேரம் வேலை பார்க்குறேன். என்னால நான் நெனச்ச மாரி என் வாழ்க்கைய வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அதுதான் உண்மையும் கூட. ஸோ நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, டெலிவரி ஜாப்ப வந்து மெயினான ஜாபாவே கன்சிடர் பண்றாங்க. நம்ம வந்து படிக்கணும் அவசியம் கிடையாது. அப்படியே படிச்சிருந்தாலும் வேலை கிடைக்கல அப்படின்னாலுமே, நான் வந்து இந்த பைக் இருந்துச்சுன்னா போதும். நம்ம வந்து சென்னையில ஓட்டி சம்பாரிச்சுக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு மும்பை மாரியான சிட்டில போய் ஃபுட் டெலிவரி பண்ணி, ஏதோ கொரியர் டெலிவரி பண்ணி சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. பட் அவங்க வந்து ஒரு விஷயம் யோசிக்கணும். ஒருத்தனால 200 நாளும் இந்த டெலிவரி ஜாப் போயி அத கிடைக்கக்கூடிய பணத்த அவனால மிச்சம் பண்ண முடியும். சேமிச்சு வைக்க முடியும். ரூ. 1,00,000 ரூ. 2,00,000 200 நாளுக்குள்ளார டெலிவரி பண்ணியே சமாளிக்க முடியும் அப்படின்னா, அவனோட ஃபேமிலி சிச்சுவேஷன் நல்லா இருக்கும். அதாவது அவனுக்கு கடன் இருக்காது. எந்தவித பிரச்சனையும் அவனுக்கு இருக்காது. சொந்த வீடு இருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து அவனுக்கு பாசிட்டிவா இருக்கும். அதனால அவன் பண்றான். பட் நெறைய பேருக்கு அது பேசிக்கான நீட்ஸ் கூட கிடைக்கிறது கிடையாது. அதனால ஆ நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டியது, நீங்க படிச்ச படிப்பு சம்மந்தமா வேலைக்கு போங்க. இல்ல அப்படின்னா உங்க ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டு, அத நோக்கி போங்க. ஸோ இந்த ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல ரீப்ளேஸ் பண்ணிருவாங்க. அதாவது ஜஸ்ட் ஒரு ரோபோட்டே போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுட்லாம் டெலிவரி பண்ணிடும். ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ் ஈஸியா பண்ணிருவாங்க. அதனால தயவு செஞ்சு ஸ்கில்ல வளங்க. ஸ்கில்ல வளர்த்துட்டு, அது சம்மந்தமான ஜாபுக்கு போங்க. அதுதான் உங்கள காப்பாத்தும். டெலிவரி ஜாப்ப ஒரு பார்ட் டைம் ஜாபா வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகைன்.